தெலங்கானா போராட்டம் காரணமாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆந்திராவுக்கு 2வது நாளாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தெலங்கானா தனிமாநிலம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதால் ஆந்திராவில் வெள்ளிக்கிழமை முதல் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் தமிழகத்தில் இருந்து ஆந்திராவுக்கு பேருந்து போக்குவரத்து 2 நாட்களாக முற்றிலும் நிறுத்தப்பட்டன. திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவுக்கு செல்ல முடியாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆந்திராவுக்கு செல்லவிருந்த ஆந்திர மாநில அரசு பேருந்துகள், தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் தேதி அறிவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 2 மணி நேரமா திருப்பதி பஸ்ஸுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸுமே இல்லை இங்க. நாங்களும் ரொம்ப நாளையா வெயிட் பண்றோம். திருப்பதியில் இப்ப ப்ராப்ளம்ங்கிறதுனால இன்னைக்கு நாங்க போறது டவுட்டா தான் இருக்கு. நாங்க சவுத் சைடு தான் வேற ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு இப்ப பிளானை மாத்திக்கிட்டோம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாள் ஒன்றுக்கு 207 ஆந்திர மாநில அரசு பேருந்துகளும் 190 தமிழக அரசு பேருந்துகளும் ஆந்திராவுக்கு இயக்கப்பட்டு வந்தன. இந்த பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டதால் தமிழகத்தில் இருந்து திருப்பதி வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் அனைத்து ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது.